எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகியோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். மரண பயத்தை காட்டும் வாராகி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம கோயில் அடுத்தடுத்து வேறு வாராகி வருவாங்க. இங்கே இருக்கிறது லகு வாராகி, ராகு கேது சன்னதியாக இருக்குது. 94 கரியமாணிக்கங்கிற கிராமத்தில், சமயபுரம் பக்கத்தில் இருக்குது, திருச்சி மாவட்டத்தில் இருக்குது இந்த கோயில். ஆனால் ஆக்சுவலாக லகு வாராகி அப்படிங்கிறது ஒரு ஈஸியாக ஒரு அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது பெரிய அளவில் பிரச்சனை இல்லாத மாதிரி தான் அந்த அம்மா வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த அம்மா ரொம்ப ஒரு உக்கிரமாக இல்லாத அளவுக்கு தான் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த அம்மாவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒருத்தர் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மரணத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிடும். ஒரு சிலருக்கு மரணத்தையே கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஆன்மீகத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அந்த எப்பயுமே அதான் எண்ணம் போல் வாழ்வும்பாங்க, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும்பாங்க. அது ஒரு சிலருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் சும்மாவே சொல்லுவாங்க ஒருத்தங்க, சரிங்களா, இப்போ ஒன்றும் இல்லை இவங்க இந்த மாதிரி தான் ஆகும்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் ஆகும். ஒரு சாதாரணமாக சொல்லும்போது அது மாதிரி ஆகி போயிடும். சரிங்களா? இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை நீ இன்றைக்கி போனீங்கன்னா இன்றைக்கி மழை பெய்யும்பாங்க, போகாதீங்க இன்றைக்கி சரியாக வராதும்பாங்க. சும்மா தான் அவங்க ஏதோ ஒரு இதில் சொல்லுவாங்க, அது நடந்துடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு இப்போ எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும்பாங்க, நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க கண்டிப்பாக நல்லது நடக்குமா, அதே மாதிரி நல்லது நடக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், நீங்கள் போய்ட்டு அன்னதானம் பண்ணுங்கள் சரியாக போயிடும். சும்மா ரோட்டில் போகிறவங்க சொல்லுவாங்க, கண்டிப்பாக அது பழிக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு. அதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா சின்ன வயசில் பார்த்திங்கன்னா என்னையே எடுத்துங்களேன், ஒரு சில டைம் நம்ம ஒரு மன வருத்தத்தில், ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருக்கும். அது அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அது நியாயமாக கூட இருந்திருக்கலாம். நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது கோவம் வந்திருந்தாலும் கூட அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அது நியாயமாக இருந்திருக்கலாம், நம்ம மேல் தவறு இருந்திருக்கலாம். சரிங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அளவுக்கு மேலே ஒரு டிப்ரெஷனில் என்ன பண்ணிடுவோன்னா, இவெல்லாம் செத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு நினச்ச யாரும் உசுரோடையே இருந்ததில்லை. சரிங்களா? நார்மலாகவே சொல்கிறேன். அதுக்கு அடுத்து யாராவது ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா இப்போ நம்மளாம் விட்டுருவோம். நம்ம ஐயோ நம்ம எதுக்குறா இதெல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அம்மா இப்போ ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்றாங்க, ரொம்ப சிரமத்தை கொடுக்குறாங்க. நம்ம கோயிலுக்கு வரவங்களுக்கும் சரி, வரவங்க இப்போ வேண்டிக்கிறாங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி எனக்கு அவன் துரோகம் பண்ணுறான், எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னு மனசார ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டாங்கன்னா மரண பயம் அப்படிங்கிறத அம்மா காமிச்சிடறாங்க. என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறது அதுதான், ஐயா நான் இந்த மாதிரி என்னோடய எதிரி ஒருத்தர் ரொம்ப பிரச்சனை பண்ணார், அவர் இறந்துட்டார், இந்த மாதிரி அவனை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இருந்தது, அம்மாக்கிட்ட வேண்டிகிட்டு போனேன், அவன் செத்தே போயிட்டான், இப்படி தான் சொல்கிறாங்க. இல்லை ஹாஸ்பிட்டல்லையே இருக்காங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், வாராகிய நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிறீங்க, சரணடைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட எதிரி ரொம்ப சிரமந்தான். சரிங்களா? ஒன்று ஹாஸ்பிட்டல், இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க, இல்லைன்னா ஆளே இல்லாமல் போயிடுவாங்க. இவ்வளோ தான், இது தான் நடக்குது. சரிங்களா? அதனால் யாராவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிட்டா கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். நம்ம ஐயோ அவன், ஏன்னா நீங்கள் ஒரு 2 சொட்டு கண்ணீர் விடும்போது அங்கே அவனுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடுது. சரிங்களா? இப்போ நானே அப்படி தான் சொல்லுவேன், எதிரி அவன் நாசமாக போயிருந்து யாராவது சொன்னாங்கன்னா கம்முன்னு இருங்கம்மா அப்படிமா. ஏன்னா நீங்கள் வாராய்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது அது பயங்கரமாக பழிச்சிருது. அந்த அம்மா ஒரு நார்மலாக, அதாவது ஒரு பெரிய அளவில் நம்ம வீரியமான ஒரு அம்மாவை மாற்றலை. சரிங்களா? ஒரு நல்ல ஒரு தாய் உள்ளத்தோடு இருக்க மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த அம்மாவே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமான அம்மாலாம் வருவாங்க. நம்ம கோயில் கட்ட போகிறோம். இந்த அம்மாவே பார்த்தீங்கன்னா யாரும் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வாராகி நான் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன், நான் சரணடைஞ்சிட்டேன், நான் இந்த மாதிரி மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள். நீ கோயிலுக்கெல்லாம் போகிறதெல்லாம் அப்புறம், சரிங்களா, அப்படி சொல்லுங்கள், அப்படி நினச்சிக்கங்க. சரிங்களா? நீ தாம்மா பார்த்துக்கணும், எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி பாருங்கள். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ரொம்ப சிரமப்படுவான். சரிங்களா? ஆக்சிடெண்ட் ஆகலாம், இல்லைனா உடம்பு முடியாமல் போகும். சரிங்களா? மரண படுக்கையில் கொண்டு போய் விட்டுரும். அதே சமயத்தில் நம்மளும் கொஞ்சம் தப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? ஏன்னா அம்மா காப்பாற்றுவாங்க, அது வேறு விஷயம். இப்போ நானே ஒரு சில தவறுகளை சரி பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அதுக்கான வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். தன்மேலே நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில தவறு பண்ணிட்டோமா, சரி போ நம்ம அதை சரி பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை,
நம்மளால் ஒருத்தவங்களுக்கு பணம் இழந்துருச்சு சரிங்களா, அது முழு தவறு நம்ம மேலே இல்லை அப்படின்னாலும் கூட நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்ணிடுறது நல்லது. அம்மா வந்து எல்லாமே அதுக்கான உண்டான இதெல்லாம் கொடுப்பாங்க அம்மா சரிங்களா. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களால் யாராவது ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சு, இல்லை வந்து ஒரு சிரமப்பட்டாங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இல்லை தெரிஞ்சே பண்ணி தான் சரி, அம்மா மன்னிச்சிருங்க, நான் இந்த மாதிரி அந்த சூழ்நிலையில் நான் தப்பு பண்ணிட்டேன் சரிங்களா, இப்போ நான் வந்து எப்படியாவது அதை சரி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறேன்னு வேண்டிங்க, கண்டிப்பாக அது நடக்கும். அதுக்கு உண்டான அந்த சூழ்நிலைகள் அமையும் சரிங்களா. அதனால் எப்பயுமே எதிரி இருக்க தான் செய்வாங்க, எல்லாத்துக்கும் எதிரி, துரோகி, விரோதின்னு எல்லாம் இருக்க தான் செய்வாங்க. நீங்கள் அம்மா கிட்ட வந்து நின்றுட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க, நானும் பார்க்குறேன் இந்த இத்தனை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படி எதிரின்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு எதிரியே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லைன்னா அவங்க செயல்படாத அளவுக்கு போயிடுறாங்க, செயல்பட முடியாத அளவுக்கு போயிடுறாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து வேண்டிக்கோங்க. ஒரு தடவை முடிஞ்சால் ஒரு தடவையாவது மன்னிச்சு விடுங்க சரிங்களா. ஒன்றுமே முடியல, எனக்கு வழி இல்லைங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் வேண்டிக்கிறது. அதனால் அவன் செத்துடணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிங்கன்னா அவன் கண்டிப்பாக சாவு தான். இதை வந்து நான் கருவறையிலேருந்து சொல்லக்கூடாது எனக்கு, நான் ஏன்னா நிறைய பேர் இப்போ அந்த மாதிரி ஆயிருங்கிறதுனால ஒரு கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில் கொஞ்சம் ஒரு தடவையாவது மன்னிச்சு விடுங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம இதை பேசுகிறோம் சரிங்களா. ரொம்ப பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க எதிரிகள்லாம். வாராகி பக்தர்கள் அப்படின்னு உண்மையான பக்தர் அப்படின்னா அவனுக்கு எதிரி வந்து ரொம்ப சிக்கல் தான், அவங்க எதிரியோட வாழ்க்கை ரொம்ப சிரமப்படுற மாதிரி ஆயிடுது சரிங்களா. அதனால் கொஞ்சம் முடிஞ்சால் மன்னிச்சு விட்டு பாருங்கள். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தானாக பிரச்சனைகள் வரும், அவன் நல்லவனாக தான் இருப்பான், ஆனால் உங்களுக்கு அவனுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அந்த மாதிரிலாம் ஒரு சிலருக்கு அமைஞ்சிருது. இன்னொன்று ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் பக்கம் நியாயம் தர்மம் எல்லாமே இருக்கும். அப்படி இருந்தும் உங்களால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களுடைய ஜாதக அமைப்பு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தையோ இல்லை டேட் ஆஃப் பர்த், அந்த பர்த் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லைங்களா, பிறந்த அந்த அந்த அதை என்ன சொல்கிறது டீட்டெயில்ஸ்னால் குறிப்பு இருக்கும் சரிங்களா, பிறந்த நாள் குறிப்பு, அதை அனுப்பிச்சி வைங்க, நம்ம அதை பற்றி பார்ப்போம் சரிங்களா. விருப்பம் இருக்கவங்க அனுப்பிச்சி வைங்க சரிங்களா. என்றைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும். வாராகி அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.